நம்ம இந்த வீடியோவில் குலதெய்வ பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த குலதெய்வ பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மணப்பலகை எடுத்து அதற்கு மேலே ஒரு சிகப்பு கலர் துணியை விரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு தேவையான மண்பானை, அதுக்கு மேலே மூடுறதுக்கு ஒரு தட்டு, அதுக்கப்புறம் விளக்கேற்றுறதுக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும். இந்த மண்பானைன்றது நம்ம பித்தளையாகவும் எடுத்துக்கலாம், வெள்ளியாகவும் எடுத்துக்கலாம். சில்வர் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மண்பானையில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்குள்ளே பச்சரிசியை நிரப்பணும். இந்த அரிசி நிரப்பிய மண்பானையை ஒரு பித்தளை தாம்பால தட்டு மேலே அரிசி நிரப்பி அது மேலே இந்த மண்பானையை வைக்கணும். மண்பானையை வச்சு 3/4 பாகம் பச்சரிசியை நிரப்பி அதில் ஒரு வெத்தலை பாக்கு உள்ளே எடுத்து வைக்கணும். இந்த மண்பானைக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம், ஏலக்காய், கிராம்பு, 11 1 நாணயம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போடணும். இந்த 1 நாணயத்தை நம்ம மஞ்சள் துணியை கட்டி, மஞ்சள் துணியால் அந்த 1 நாணயத்தை கட்டி முடிச்சாவும் போடலாம், இல்லை அப்படியேவும் போடலாம். அது உள்ளார 2 விரலை மஞ்சள் போட வேண்டும். இந்த குலதெய்வ பானை மேலே உங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் விபூதியால் பட்டை போடணும், பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் இடணும். இந்த ரெடி பண்ண பானை மேலே ஒரு மூடி போட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். இந்த குலதெய்வ பூஜையை வெள்ளிக்கிழமை 11 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் சிறப்பான பலனை பெறலாம். நம்ம எண்ணிய எண்ணம் அனைத்தும் ஈடேறும். ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து தொடர்ந்து 9 வாரம் அல்லது 11 வாரம் இந்த பூஜையை செய்து வர கைமேல் பலன் கிடைக்கும். இந்த குலதெய்வ தீபத்தை நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மட்டுமே ஏற்ற வேண்டும். குலதெய்வம் தெரியாதவர்கள் பெயர் தெரியாத என் குலதெய்வம் என் குலத்தை காக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். மனதார வேண்டிக் கொண்டு விளக்கேற்றுவதால் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நம் குடும்பத்திற்கு கிடைக்கும். இவ்வாறு விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடுவதால் எந்த தடையும் இல்லாமல் குலதெய்வம் வீட்டிற்குள் வந்து நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கும். தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களையும் நடத்தி வைக்கும். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருபவள் தான் நம் குலதெய்வம். நம் இஷ்ட தெய்வ பூஜை எவ்வளவு நம் வீட்டில் செய்தாலும் குலதெய்வ வழிபாட்டை வீட்டில் செய்வதன் மூலம் மிகுந்த பலனை பெறலாம். இந்த குலதெய்வ பூஜையை தொடங்குவதற்கு முன் விநாயகரை மனதார வணங்கி இப்பூஜையை தொடங்கினால் 9 வாரமும் 11 வாரமும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த குலதெய்வ பூஜையை முடிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த மண்பானையில் இருக்கும் அரிசி, எலுமிச்சை, 1 ரூபாய் நாணயம் அனைத்தையும் புதிதாக மாற்ற வேண்டும். குலதெய்வ வழிபாடு 7 தலைமுறையை காக்கும். குலதெய்வ வழிபாட்டை எவரொருவர் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. தெய்வ வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு என்பது அவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாய் வழிபட்டு வந்த தெய்வமாகும். நமது குடும்பத்திற்கென்று ஒரு வழிபாட்டு தெய்வத்தினை நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். தனது அடுத்த சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே குலதெய்வ வழிபாட்டின் முக்கிய குறிக்கோளாகும். உங்கள் வீடுகளில் உள்ள பூஜை அறைகளில் குலதெய்வ படம்தான் முதலில் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு கடவுள்களை வழிபட்டாலும் குலதெய்வ அருள் இல்லை என்றால் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது. பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்திடம் உங்கள் குறைகளை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து குறைகளையும் உங்கள் குலதெய்வம் தீர்த்து வைக்கும். உங்கள் கூடவே குலதெய்வம் வரும். குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம், உங்கள் குலதெய்வம் மட்டுமே உங்களுக்கு முதலில் நன்மை செய்ய கடமைப்பட்டது. நாம் அனுபவிக்கும் எல்லா பலன்களும் நம் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கிறது. ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் காவல் தெய்வமான உங்கள் குலதெய்வம் தீர்த்து வைக்கும். ஒருவரின் சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கைக்கு குலதெய்வ ஆராதனையும் பித்ருக்களின் ஆசியும் மிக முக்கியம். இந்த குலதெய்வ பூஜை செய்வதன் மூலம் நம்முடைய பித்ருக்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை எவரொருவர் விடாமல் தொடர்ந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது கோடி தெய்வ வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு தொடர்ந்து 9 வாரம் அல்லது 11 வாரம் இந்த குலதெய்வ பூஜை செய்து வருவதனால்
நம் வீட்டில் இருந்த தரித்திரம் நீங்கி நமக்கு குலதெய்வ ஆசி பரிபூரணமாக கிடைக்கும்.